ஹாய் கைஸ், இந்த வீடியோல ஆங்குலரோட பைப்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். வாட் இஸ் பைப்? இது ஆங்குலரோட ஒன் ஆஃப் தி டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் தான். இட்ஸ் மெயின்லி யூஸ்ட் ஃபார் transform the data in view, not in a component or TypeScript. ஃபார் எக்ஸாம்பிள், நான் நேம் வந்துட்டு பிரியான்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணியிருக்கேன். இது எனக்கு வியூல மட்டும் அப்பர் கேஸ்ல வரணுன்றதுக்காக பைப்போட அப்பர் கேஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எந்த விதத்துலயும் வந்துட்டு காம்போனன்ட்ல அஃபெக்ட் பண்ணல. see here, வியூல மட்டும் எனக்கு நேம் அப்பர் கேஸ்ல அப்டேட் ஆயிருக்கு. இதுவே எனக்கு காம்போனன்ட் டைப் ஸ்கிரிப்ட்ல எந்த வித சேஞ்சஸும் கிடையாது. why pipes? அகைன், இப்போ என்னோட டேட்டா வந்துட்டு ஒன்லி யூஏல மட்டும் சேஞ்ச் ஆகும், ஒரிஜினல் டேட்டா மாடிஃபை ஆகக்கூடாதுன்னா you can go with pipe. ரெகுலர் பைப்ஸை ஒரு 5ஆ கேட்டகரைஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பில்ட்-இன் பைப்ஸ். ஆல்ரெடி வந்துட்டு ஆங்குலரே ப்ரொவைட் பண்ணியிருப்போம், நம்ம ஜஸ்ட் அதை யூஸ் பண்ணா போதும். ஃபார் எக்ஸாம்பிள், அப்பர் கேஸ், லோயர் கேஸ், டேட்டு, இது எல்லாமே இன்க்ளூட் ஆகும். நெக்ஸ்ட் கஸ்டம் பைப்ஸ். இது வந்துட்டு எனக்கு ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஃபார்மேஷன் தேவைப்படுது, பில்ட்-இன் பைப்ஸ்ல இல்லை அப்படின்ற பட்சத்தில் we can go with custom pipes. தென் பியூர் பைப்ஸ். டிஃபால்ட் பிஹேவியரே வந்துட்டு பியூர் பைப்ஸ் தான். இது வந்துட்டு இன்புட் சேஞ்ச் ஆகும்போது வந்துட்டு ரன் ஆகும். தென் impure pipes run very often. அதாவது எவ்ரி சேஞ்ச் டிடக்ஷனுக்கும் வந்துட்டு பைப் வந்துட்டு ட்ரிகர் ஆகும். திஸ் இஸ் காஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ. ஸோ நம்ம impure பைப்ஸ் யூஸ் பண்ணும்போது எங்கெங்க தேவையோ மோஸ்ட் நெசசரி பிளேசஸ்ல தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இல்லைன்னா இது வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூவை வந்துட்டு கிரியேட் பண்ணலாம். பட் பியூர் பைப்ஸ்ல இந்த பிரச்சனை கிடையாது, இது பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரெண்ட்லி. லாஸ்ட், அசிங்க் பைப். இது வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் பைப்னே we can call, பிகாஸ் ஒரு அப்சர்வபிள் ஆர் ப்ரமிசஸ் ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா அதை நம்ம HTML யூஸ் பண்ணி ஜஸ்ட் அசிங்க்னு மட்டும் கொடுத்துட்டோம்னா போதும். அதுவே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா டேட்டாவை கெட் பண்ணி யூஐல வந்துட்டு ஷோ பண்ணிடும். பிளஸ் ஒரு காம்போனன்ட்டை நம்ம லீவ் பண்ணும்போது அதுவே ஆட்டோமேட்டிக்கா அதை வந்துட்டு அன்சப்ஸ்கிரைபும் பண்ணிடும். ஸோ நோ மேனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் handle and no memory leaks. So that this is called special pipe. And built-in pipes ஓட examples பார்க்கலாம். என்ன டேட்டா ஃபார்மேட் பண்ணுவோம் அந்த டேட்டா, and then pipe symbol and formation, ஃபார்மேட் டைப். அப்பர் கேஸ்ல எனக்கு இது வேணும், நெக்ஸ்ட் லோயர் கேஸ்க்கு லோயர் கேஸ், and then டைட்டில் கேஸ், and then டேட் வந்துட்டு வேணும், ஷார்ட் டேட் ஃபார்மேட்ல வேணும், and then currency with USD format, and number with this kind of digit format, and then percent வேணும். இதெல்லாம் ரிசல்ட்ல நம்ம பார்க்கும்போது கேஸ், and then லோயர் கேஸ், டைட்டில் கேஸ், அதுக்கப்புறம் டேட் ஃபார்மேட் வந்துட்டு ஷார்ட் ஃபார்மேட்ல இருக்கு, and then USD format and number format and with last person. நெக்ஸ்ட் கஸ்டம் பைப்போட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி ஃபோன் நம்பர் எனக்கு மாஸ்கிங் ஃபார்மேட்ல வேணும்ன்ற பட்சத்துல ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பில்ட்-இன் பைப்ஸ்ல இந்த மாதிரி கிடையாது. ஸோ சிஸ்டம் பைப் ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு அதுல எனக்கான லாஜிக்ஸை எழுதி ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன் எக்ஸிஸ்டிங் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற ஒரு மெத்தட்ல. இந்த பைப்போட நேம், பைப் டெக்கரேட்டர் நேம் தான் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம் பைப் ஃபார்மேட்டா. ஸோ ஃபோன் நம்பருக்கு அகேன்ஸ்டா பைப் அண்ட் தென் கஸ்டம் பைப் ஃபைலோட நேம். இது வந்துட்டு ஸ்டாண்டர்ட் காம்போனன்ட்னால மாஸ்க் ஃபோன் அந்த பைப் ஃபைல வந்துட்டு இம்போர்ட் பண்ணிட்டு யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் பியூர் பைப்ஸ், இம்பியூர் பைப்ஸ் பார்க்கலாம். டிஃபால்ட் பிஹேவியர் எல்ஸ் வந்துட்டு நான் பியூர் ட்ரூன்னு கொடுத்தா ரெண்டுமே வந்துட்டு பியூர் பைப்ஸ் தான். ஸோ எனக்கு வந்துட்டு பைப் ஒரே ஒரு டைம் மட்டும்தான் ட்ரிகர் ஆயிருக்கு, கன்சோல்ல பார்க்கும்போது தெரியும். நெக்ஸ்ட் நான் இதை இம்பியூர் பைப்பா சேஞ்ச் பண்ணேன். ஸோ அதுக்கு பியூரோட வேல்யூ வந்துட்டு ஃபால்ஸ்ன்னு அசைன் பண்ணிட்டு செக் பண்றேன். எனக்கு இவ்வளோ டைம்ஸ் ட்ரிகர் ஆயிருக்கு.
எவ்ரி சேஞ்ச் ரிடக்ஷனுக்கும் ட்ரிகர் ஆயிருக்கு. ஸோ இது பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூக்கு ரீசனா இருக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்பெஷல் பைப்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இதுல லிஸ்டா இருக்க யூசர்ஸ் எல்லாமே வந்துட்டு டைரக்டா வந்துட்டு அசைன் பைப் யூஸ் பண்ணி லிஸ்ட் பண்ணுது. டைப் ஸ்கிரிப்ட்ல சப்ஸ்கிரைப் அன்சப்ஸ்கிரைப் எதுவுமே நம்ம பண்ண தேவையில்லை. அசைன் பைப்பே வந்துட்டு இது எல்லாமே ஹேண்டில் பண்ணிக்கும். அசைன் பைப் ஆட்டோமேட்டிக்காவே அன்சப்ஸ்கிரைபை ஹேண்டில் பண்ணிக்கும். எக்ஸாம்பிளுக்கு நான் டைரக்டா டேட்டாவை வந்துட்டு அசைன் பைப்ல எமிட் பண்ணியிருக்கேன். ஸோ எமிட்டேஷன் வந்துட்டு நடக்குது. நான் வேற காம்போனன்ட்க்கு போகும்போது அது கிளியர் ஆயிடுது. அகைன் நான் அந்த காம்போனன்ட்க்கு வரும்போது இனிஷியலா ஸ்டார்ட் ஆகுது. மேனுவலா வந்துட்டு அதை சப்ஸ்கிரைப் பண்றேன். அசைன் பைப் வந்துட்டு கமெண்ட் பண்ணி வச்சுட்டு அதை மேனுவலா சப்ஸ்கிரைப் பண்றேன். இங்கே நான் அன்சப்ஸ்கிரைப்டா எதுவுமே பண்ணல. சப்ஸ்கிரிப்ஷன் நடந்துட்டு இருக்கு. வேல்யூஸ் எமிட் ஆயிட்டு இருக்கு. நான் வேற காம்போனன்ட்க்கு போறேன். ஸ்டில் அந்த காம்போனன்ட்ல கிளியர் ஆகல. அகைன் அந்த காம்போனன்ட்க்கு வரேன். எனக்கு புதுசா இன்னொரு சப்ஸ்கிரிப்ஷன் நடக்குது. ஸோ இங்க வந்துட்டு ப்ரீவியஸ் சப்ஸ்கிரிப்ஷன் வந்துட்டு க்ளோஸ் ஆகவே இல்லை. இப்போ ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் நியூவா நடந்திருக்கு. அதனால வேல்யூஸ் எமிட் ஆயிட்டு இருக்கு. இதனாலதான் மெமரி லீக்ஸ் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணாதனால. பட் இது ரெண்டுமே வந்துட்டு அசைன் பைப் ஹேண்டில் பண்ணிக்கும். That's it, guys. Thank you.